அந்த பொண்ணுக்கு நல்ல மனசு இருக்கு, தைரியமான பொண்ணாவும் இருக்கிறா. தனக்கு பார்த்த மாப்பிள்ளை தப்பானவன் தெரிஞ்ச உடனே கல்யாணத்தை நிறுத்தினவ. அவனையே நம்ம ரேணுவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், உனக்கு அந்தஸ்து தான் பிரச்சனைனா என் பேரில் இருக்க சொத்தையெல்லாம் இப்போவே ரேணு பேரில் எழுதி வைக்கிறேன்னு சொல்லி அத்தனை பேர் முன்னாடி சபையில் சொன்னான். இப்படி சொல்கிறதுக்கு பெரிய மனசு வேணுப்பா. உண்மையிலேயே அணு ரொம்ப தங்கமான பொண்ணுப்பா. அவளை நீ கட்டிக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான் மாமா. ஆனால் என்னமோ அணு மாட்டை நான் முதலாளியாகவே பார்த்துட்டேன். அவங்களோட சேர்ந்து வாழ முடியாது மாமா. நான் என்ன சொல்கிறேன்னா, கல்யாணம் ஆயிட்டா போக போக எல்லாம் சரியாயிடும்பா. என்ன மன்னிச்சிடுங்க மாமா. உங்கள் சொல் பேச்சு இதுவரைக்கும் நான் மீறினதே இல்லை. ஆனால் தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் என்னை கட்டாயப்படுத்தாதீங்க. எனக்கு ரொம்ப தர்ம சங்கடமாக இருக்குது மாமா. ஏன்பா, நீ வேற ஏதாவது ஒரு பொண்ணை மனசில் வச்சுக்கிட்டு அணுவை வேண்டான்னு சொல்றியோ? அப்படி ஏதாவது உன் மனசுல இருந்தா வெளிப்படையா சொல்லிடு சண்முகம். அதெல்லாம் ஒண்ணு கிடையாதுண்ணே. இவன் பணக்கார வீட்டு பொண்ணுக்கு எப்படி மாப்பிள்ளையா போறதுன்னு தயங்குறானோ என்னமோ, வேற ஒண்ணும் இல்லண்ணே. மோ, அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு அணுவை கல்யாணம் பண்ணிக்கிறது சுத்தமாக விருப்பம் இல்லை. தயவு செஞ்சு என்னை கட்டாயப்பட்டாத. அதே மாதிரி நம்ம தகுதிக்கு மீறி பேராசப்படாத. அது என்னைக்குமே நமக்கு நல்லதில்லை. என்னப்பா இப்படி சொல்லிட்ட? இப்போ பாஞ்சாலி மேடம் வந்து கேட்டா அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்றது? எனக்கு அணுவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சுத்தமாக விருப்பம் இல்லைன்னு தெளிவாக சொல்லிடுங்க. உங்கள் சொல்ல மீறினதுக்கு என்னை மன்னிச்சிருங்க அம்மா. என்னண்ணே அவன் பாட்டுக்கு இப்படி சொல்லிட்டு போறான், நீங்களும் பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க? இது கல்யாண விஷயம். ஒரு அளவுக்கு மேல அவனை நான் கட்டாயப்படுத்த முடியாது. இல்லண்ணே, அவன் விவரம் புரியாதவன். அவனை எப்படியாவது நாம தானே பேசி சம்மதிக்க வைக்கணும். இப்ப அதுக்கு என்ன வழின்னு யோசிங்கண்ணே. சரிம்மா, நீ கவலைப்படாத. என்ன பண்ணலான்னு நான் யோசிக்கிறேன்.